ஹாய் ஹலோ வணக்கம். சோனியாவின் குரல்லேருந்து நான் உங்கள் சோனியா. ராவணன் உடனே 10 தலை கொண்டவன், சீதையை தூக்கிச் சென்றவன், ராமனால் கொல்லப்பட்டவன் அப்படின்னு முடிச்சிடலாமா? இல்லைங்க. ராவணன், ராவணேஸ்வரன், சிவனை பாடி ஈஸ்வர பட்டம் பெற்றவன், இன்னும் நிறைய டீட்டெயிலாக பார்ப்போமா? ராவணரோட அப்பா பேர் விஸ்வரவ முனிவர், அம்மா பேர் கைகசி. அப்பா ஒரு பிராமணர், அம்மா ராட்சச குலத்தை சேர்ந்தவங்க. மேபி நம்ம இப்படியோ சொல்லலாம், அப்பா ஒரு ஐயர், அம்மா ஒரு நான் பிராமின். நார்மலாக தமிழர்களை தான் ராட்சசர்கள் அப்படின்னு பழைய பதிப்புகளில் சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய காரணங்களும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகலை. ராவணனோட தாய் வழி தாத்தா புலஸ்தியா என்கிற ஒரு முனிவர். அவர் ஒரு சப்த ரிஷிகளில் ஒருவர், ரொம்ப பெருமை வாய்ந்தவர், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம குபேரர் இருக்கார் இல்லையா, அவர் ராவணனோட கசின் பிரதர். முதல்ல இலங்கை அவர் தான் ஆண்டுகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ராவணனோட வீரத்தை பார்த்து இலங்கையை ராவணனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். நம்ம ராவணரை ஒன் லைனில் சொல்கிறதா இருந்தால் இப்படி சொல்லலாம். அவர் ஞானம் பெற்ற, அசுர வல்லமை கொண்ட, சக்தி வாய்ந்த, கற்றறிந்த, திறமையான ஆட்சியாளர். அப்பா, ஒன் லைனில் சொன்னா இன்னும் எவ்வளோ பெருசாக வேணால் சொல்லாங்க, அவ்வளோ பெருமைக்குரியவர் அவர். ராவணன் ஒரு தீவிர சிவபக்தர், எல்லா வேதங்களையும் கற்றவர், ஜோதிடத்தில் ஒரு நிபுணர். ராவணனுக்கு தெரிஞ்ச விஷயம்னு ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். இசைக்கலைஞர், நல்ல பேச்சாற்றல் கொண்டவர், சிவதாண்டவ ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்கிறாரு, ஜோதிட நூல்கள் எழுதியிருக்காரு, அதில் நிறைய டிரைவேஷன்ஸ் கொடுத்துருக்காரு, சித்த மருத்துவத்தில் கை தேர்ந்தவர், சித்த மருத்துவத்தை பற்றி நூல்களும் எழுதியிருக்காரு. அவருக்கு 3 பேர் கூட பிறந்தவங்க, கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகைன்னு ஒரு தங்கச்சி. ராவணன் ஒரு சிறந்த போர் வீரன், கைலாய மலையே தூக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்த, பலம் வாய்ந்தவர், தேவர்களால் பயப்படப்பட்டு ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு பர்சன் அவர் பெருமையை நம்ம சொல்கிறது இருக்கட்டுங்க. சீதையை தூதுவனாக பார்க்க திரும்பி போன ஹனுமர் ராமர் கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? தங்கத்தால் ஆன கோபுரங்கள், எங்கு பார்த்தாலும் போர் வீரர்கள், அங்கு இல்லாத ஆயுதமே இல்லை, அவர் கோட்டைக்குள் அவர் அனுமதி இல்லாமல் காற்று வெளிச்சம் மட்டுமில்ல, காலனும், அதாவது யமதர்மன் கூட அவரோட அனுமதி இல்லாமல் அந்த கோட்டைக்குள்ளே வரவே முடியாதாம். அங்கே இருக்கிற மக்களுக்கு கொண்டாட்டம்னாலே என்னன்னு தெரியாதாம். அதாவது சோகம்னு ஒன்று இருந்தால் தானே கொண்டாட்டம்னா என்னன்னு தெரியறதுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இசை, என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட். அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப சந்தோஷமாக, சுகமாக, பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அவரோட சாலைகளை தேவர்கள் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இனி ஜெயிக்கிறதுக்கு அவருக்கு ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ராவணன் உட்காந்துட்டு இருக்காருன்னு ஹனுமனே சொல்கிறாரு. ராவணனோட அழிவுங்கிறது அந்த ஒரு மிஸ்டேக்கால தான் ஏற்பட்டது. அது நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். தனக்கு இப்படித்தான் ஒரு முடிவு வரப்போகிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவர் கடைசி வரை வாழ்ந்து போராடி மாய்ந்தார். யாரோட வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப பியூராக, ரொம்ப பர்ஃபெக்டெல்லாம் இருக்காது. மிஸ்டேக்ஸ் பண்ணுறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயந்தான். தவறு செய்கிறாங்கன்றதுக்காக அவங்களோட சிறப்புகளை, அவரோட அருமை பெருமைகளை நம்ம மறந்துடக்கூடாது, நம்ம உமிட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த பதிவு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிக சிறந்த கலைஞன், ரொம்பவும் சக்தி வாய்ந்த, அறிவாற்றலுள்ள ஒரு மனிதர். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காவிய கதாபாத்திரம், மிக பிடித்த ஒரு தமிழன் ராவணன். நன்றி, வணக்கம்.